முதலாவது பயணம் தனியே நாங்கள் டிராவல் பண்ண போகிறோம். கேரளாவான்னு கேட்டவர் முக்கியமான ஒரு கால் என்ன புதுசிய ஆட்சி மாறின அப்புறம் என்ன வேறு இருக்குண்ணா. இந்த ரயில்வே ஸ்டேஷன் இதை வந்து எத்தனை படங்களில் பார்த்துருப்போம். இப்போ நேரில் பார்க்குறோம். சென்ட்ரல் மெட்ரோ. ஆனால் அவர் வாட்ஸ்அப்பில் தான் என்ன காட்டினவர் ஸ்கேன். நாங்களும் யோசிச்சது எங்கேயாவது மாறி கீறி இறங்கிடுவோமாண்டு. நல்ல இலகுவாக இருக்குண்ணா. இங்கே கோயம்பேடு பஸ் ஸ்டாண்டுக்கு வந்துக்கிறோம். டிராஃபிக் இந்த சத்தங்கள் இந்த கோணுகள் இந்த இதெல்லாம் அடிக்க எனக்கு தலைகளை அப்படியோ ஏதோ செய்து தலை சுற்றுற மாதிரி வந்துட்டு ஒரு இடத்துல அப்படியோ பேக்கையும் போட்டுட்டு அப்படியோ இருந்துட்டேன். ஒரு கொஞ்ச நேரத்துக்கு நெஞ்சு படபடத்து தலை சுற்றுற மாதிரி. ஏங்க இங்கே பாருங்க, சீட்டே இல்லை மக்களே, ஃபுல்லாக வந்து பெட் தான் மக்களே. நீ யோசிக்கிறியாகும் இப்படி ஒரு பஸ் யாழ்ப்பாணம் கொழும்புக்கு விட்டால. ஏசி இருக்கு, இதில் ஏசி வரும். குட் மார்னிங் அண்ணா. கனகத்திரம் கோல் அடிச்சவர். நாங்கள் அதை நித்திரம் வந்துட்டோம். கடைசியாக வந்து வெங்கடேஷனா வந்து சந்திச்சிட்டோம். சரி, அப்படியோ நாங்கள் எங்களுடைய லக்கேஜை எடுத்த பிறகு தான் முதுகு செத்த இருக்குது. இனி உனக்காவது பிரச்சனை இல்லை. எனக்கு எத்தனை கிலோ நிற்கிது தெரியுமா? 10 கிலோ கிட்ட முதுகில் நிற்கிது. ஃப்ரூட் சாப்பிடுவோமா? ஒன்று என்னடா வேண்டாம், மனமில்லாம இருக்கிறேன். சரி, ஒன்றுக்குமே மனமில்லாம இருக்கிறேன். என்ன வாங்குறது? ஃப்ரூட் சாப்பிடுறியா? ஃப்ரூட்ஸை சாப்பிடுவோம். இது எங்களோட ஹோட்டலுக்கு பக்கத்தில் இருக்குது. அதோட பார்த்தீங்கன்னா இங்கே பலாப்பழம் எல்லாம் உருக்கி வச்சுக்கணும். அதோட இங்கால டீ கடை இதில் கிடக்கு. ஃப்ரைட் ரைஸ் ஃப்ரை பண்ணி கொண்டிருக்கணும். ஃப்ரைட் ரைஸ் எல்லாமே வெளியில் வச்சுட்டு செய்யணும். இதை பார்க்க எனக்கு என்னென்னா அந்த மீ 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 என்ற ஒரு சவுண்ட் ஒன்று வரும். அந்த சவுண்ட் தான் இருக்குது. எவ்வளவு? 1/4 கிலோ? 1/4 கிலோ 50 ரூபாய். திராட்சை பழம், முந்திரிய பழம். வணக்கம் எல்லாருக்கும். அடுத்த காணொலியில் சந்திக்கிறோம். எங்களோட காணொலியில் தொடர்ந்து பார்த்து கொண்டிருக்கிறார்கள் தெரிஞ்சிருக்கும். நாங்கள் தமிழ்நாட்டில் சென்னையில் இருக்கிறோம். இப்போ சென்னையிலேருந்து விடைபெற வேண்டிய நேரம் வந்தது. இப்போ சென்னையிலேருந்து முதலாவதாக நாங்கள் வந்து சென்ட்ரலுக்கு போகணும். சென்ட்ரல்லேருந்து வந்து கோயம்பேடு மார்க்கெட் அடிக்க போகிறோம். அங்கேருந்து எங்கே போகிறோம்? திருப்பூர் போக போகிறோம். இன்றைக்கு நாங்கள் சென்னையில் வந்து திருப்பூர் போக போகிறோம். நான் நினச்சேன் ஒரு சின்ன ஓட்டம் நினச்சேன். ஆனால் இன்றைக்கு இரவு நாங்கள் போனோம்னா வந்து விடிய தான் போய் சேருவோம். இங்கே சொல்ல போனால் காலையில் தான் போய் சேருவோம். அதுவும் இந்த அதுதான் முதலாவது பயணம். தனியே நாங்கள் ட்ராவல் பண்ண போகிறோம். வந்த உடனே எங்களோட அண்ணையாக்கள் வந்து பிக்கப் பண்ணினவ. இப்போ நாங்கள் தனியாக என்ன மாதிரி ட்ராவல் பண்ணுறோம்ன்றதை எங்களோட அனுபவத்தையும் உங்களுக்கே பகிர்ந்து கொள்கிறோம். எங்கள் சேனலுக்கு வந்து யாராவது புதுசாக வந்து மறக்காம வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதோட புதுசாக வந்துருக்கிறாங்களுக்கு வந்து நாங்கள் இலங்கை யாழ்ப்பாணத்திலேருந்து இங்கே தமிழ்நாட்டுக்கு வந்து உள்ள இடங்கள் எல்லாம் வந்து சுற்றி பார்க்குறக்காண்டி வந்திருக்கிறோம். மறக்காமல் உங்களோட நண்பர்களிடத்துலேயும் பகிர்ந்து கொள்ளுங்கள். இப்போ வந்து இங்கே முக்கியமான ஒரு கால் என்ன அதுதான் தெரியலையே, கணக்கு பார்க்காம கொடுத்து கொண்டே இருக்கிறோம். ஆனால் கிட்டத்தட்ட எங்களோட ஊரும் இது ஒரு 3000 கிட்ட முடிஞ்சிருக்கு. அதான் இல்லை, அதுக்கு கூட ஆட்டோக்கே கொடுத்துருப்போம் நாங்கள். 200 50 250 அதான் ஒரு 4000 ரூபாண்டு பார்த்தாங்க. எங்கட காசுக்கு 350 வரும். 3.5 வரும். இந்த காசு 3000 ரூபா செலவழிக்கணும். இந்த காசு 3000 ரூபா செலவாயிருக்கு. ஓ மை காட். சரி, அதான் கிட்டத்தட்ட சென்னையில் நிற்கிறதும் எங்களோட ஊரில் நிற்கிறதும் ஒரு 10,000 ரூபா வேற. ஒரே சேம் தான், ஒரே செல்ல தான். சரி, என்ன செய்கிற பயணங்கள் வந்தால் இதெல்லாம் பார்க்கல, அது சமாளித்து ஓடத்தான் போயிடும். 7 கட்டத்தில் பார்ப்போம். டிக்கெட்டை போட வேண்டியதான். வெயிட் அடிச்சுட்டு இங்கே வந்ததில் கணக்கு பிஸ்னஸ்கள் பார்க்கக்கூடியதாக இருந்தது. பட் எல்லா பிஸ்னஸும் செய்யலாம், பெரிய தடையண்டி இல்லை போல, எல்லாத்தையும் விடுவினோம். சரி, அப்படியே வந்து ரேபிடோ புக் பண்ணினாங்க. இதுலேருந்து சென்ட்ரலுக்கு போயிட்டு அதுக்கு பிறகு மெட்ரோவில் தான் போக போகிறோம். இந்தியாவின் அதிவேகமான மெட்ரோ பயணத்தை இன்றைக்கு நீங்கள் பார்க்க போகிறீங்க. எங்களுடைய ரேபிடோ வந்துட்டு
அண்ணா வந்து எங்களை கேரளாவான்னு கேட்டவர். கேரளா மாதிரி இருக்கண்ணா. நம்ம ஊரில் நாமளும் ஆட்டோ வச்சுக்கிறோம். இலங்கை ஃபுல்லாக ஆட்டோவில் போயிட்டு வந்தோம் 40 நாள். நம்ம ஊர் சின்ன இடம் தானே, உங்கள் ஊர் பெரிய இடம், ஒன்றுமே செய்யலாம். அதுதான் உங்கள் ஊர்லேயும் சுற்றி பார்ப்போம்னு பார்க்குறோம். பார்ப்போம். இதான் சென்ட்ரல் ரயில்வே ஸ்டேஷன். ரைட். இதை வந்து கணக்க படங்களில் நாங்கள் பார்த்துருப்போம். அதை இப்போ நேரில் பார்க்குறோம். பீச் ரோட்டு இன்னைக்கு வரமாட்டாரு, நாளைக்கு வருவார். காலையில் ஒரு 8:30. அப்போ அவருக்கெல்லாம் பாதுகாப்பு தான் போவோம். என்ன பார்க்கலாம். புதிய ஆட்சி மாறின அப்புறம் என்ன வேறு இருக்கண்ணா? நார்மலாக எந்த முதலமைச்சராக இருந்தாலும் நம்ம இந்த ரூட்டில் போவாங்க, இல்லைன்னா அந்த ரூட்டில் போவாங்க. நம்ம நார்மலாக ஓரம் நிற்கும் போதே பார்க்கலாம். ஆட்சி என்ன மாதிரி இருக்குது தெரியலை, இனி வந்தால் தான் தெரியும். புரட்சி தலைவர் டாக்டர் எம்ஜி ராமச்சந்திரன் மத்திய ரயில் நிலையம். சென்னையில் மெயின் ஏரியா கிட்ட வந்துட்டோம். இப்போ நாங்கள் சென்ட்ரலில் போய் மெட்ரோ எடுக்கணும். என்னோட பேர் என்ன? பார்த்திபன் ப்ரோ கட்டினாங்களா? அவர் எனக்கு டீட்டெயில்ஸ் சொல்கிறேன். அதை என்ன சம்பவம்? கோயம்பேடு போவோம். கோயம்பேடு போடுவோம்னா போடுமா? கோயம்பேடு மெட்ரோவில் விடுங்க. மெட்ரோவில் டிக்கெட் எடுக்க முடியும். மெட்ரோவில் போயிட்டு தான் இவன் கோயம்பேடு போட்டு அவர் டிக்கெட் எல்லாம் நாங்கள் புக் பண்ணிட்டோம். இங்கேருந்து மெட்ரோ ஸ்டேஷனில் தானே போகிறோம். ஓகே. சிங்காறு சென்னை சூரிய அஸ்தமனமாக கொண்டிருக்கு. அப்போலேருந்து இருக்குது இந்த பில்டிங் எல்லாம், பழைய பில்டிங் எல்லாம். மத்திய சதுக்கம். சென்ட்ரல் மெட்ரோ இதுக்குள்ள தான் போகணும். சரிண்ணா, நன்றி. ஓகே. சேனல் நேம் அலஸ்டின் ராக். இன்ஸ்டாவில் வீடியோ பாருங்கள், போடுவோம். இன்னும் போட தொடங்கல. சரி, நன்றி. ஓகே. சரி, இதில் வர்றதுக்கு வந்து 100 ரூபாய் வந்து எடுத்தவ. இதான் அந்த சென்ட்ரல் என்ற மத்திய இடம். நல்ல இதாக இருக்குது பாருங்கள். இதுக்குள்ள தான் வந்து மெட்ரோ நாங்கள் போய் எடுக்கணும். சென்ட்ரலில் இந்த இடம் இருக்குது. இந்த அந்த ரயில்வே ஸ்டேஷன். இதை வந்து இத்தனை படங்களில் பார்த்துருப்போம். இப்போ நேரில் பார்க்குறோம். மெட்ரோ நுழைவாயில் கீழே போய் தான் டிக்கெட் எடுக்கணும். பாப்போம், முதல் முறை தான் போகிறோம். டிக்கெட் எடுக்கிறது என்னென்னு கூட இதில் இருக்கிறாங்க. நடந்து போயிடலாம். அதுதான் விடியிலேருந்து நடந்து வந்து காலேஜிட்டோம். அங்கே அதை வந்து இது இருக்குது, எலிவேட்டர் இருக்குது, பிரச்சனையே இல்லை. சென்ட்ரல் மெட்ரோவில் தான் வாட்ஸ்அப்பில் QR அனுப்பிவினோம். பாப்போம் என்ன மாதிரி டிக்கெட் எடுக்கிறேன்ட்டு. பயணச்சீட்டு வழங்க இடம். எவ்வளவு பேர் வந்து இந்த மெட்ரோவை வந்து பயன்படுத்தினோம். இதில் பார்த்தீங்கன்னா இதில் இந்த முறை QR இதிலேயே தாண்டிட்டோம். வாட்ஸ்அப் இருந்தால் வாட்ஸ்அப்லேயே நேற்று அந்த அண்ணாக்கு இதெல்லாம் கொடுத்த வேணும். ஆனால் அவர் வாட்ஸ்அப்பில் தான் என்ன காட்டினவர், ஸ்கேன் பண்ணவர். அது வந்து பேக் ரைட். பேக் இது எல்லாம் போட்டுட்டு அப்படி செக்கப்புக்கெல்லாம் போகணும். இதில் ஸ்கேன் பண்ணினா அப்படியே ஒரு 2 பேர் ஓடணும். அந்த நேரத்துக்குள்ளே 2 பேர் ஓடிடுவோம். எனக்கு எப்படி இருக்குது, ஏர்போர்ட் மாதிரி தான் இருக்குது மெட்ரோ.
விமான நிலையம் செல்லும் அடுத்த ரயில். இதில் நான் வந்து டிக்கெட்ஸ் எடுக்கிற இடம். செக் பண்ணுறான்னு கேட்டு ஷூட்டிங்காக பண்ணுறீங்கன்ட்டு எனக்கு டப் பண்ணிட்டு விளங்கல. கூடுதலாக இந்த மெட்ரோ கணக்கு பேர் யூஸ் பண்ணுறதில்ல. இதில் வெறிச்சோடி பேர் இருக்கும். அங்கே சென்ட்ரல் ரயிலில் தான் வந்து கணக்கு பேர் நிற்கணும். நடைமேடையிலிருந்து புறப்படும். Next train to St. Thomas Mount Metro will be leaving from platform 1. ஓகே 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 ரைட் ஓகே. மெட்ரோவுக்கு வந்துட்டோம். வாடா குடு ஏசி இதில் இருப்போமா? சரி, இதில் பார்த்தீங்கன்னா தெரியும். இதில் ரயில் வந்து இங்கே மூவ் ஆதாண்டு இதில் போட்டிருக்கு. நாங்கள் இறங்கபடி வந்து கோயம்புத்தூர். இப்போ எக்மோர்கிட்ட நிற்கிது. இந்த பக்கத்தால் போகும் அது அண்டு இந்த டிஜிட்டலைஸாக இதிலே வந்து பார்க்கலாம். சரி, எங்களோட அடுத்த கோயம்பேடு ரகத்துக்கு வந்துட்டு இதிலே பார்க்க தெரியுது. மற்ற தமிழ்லேயும் சொல்லினோம், அதை கேட்குறதுக்கு வந்து ஈஸியாக இருக்குது. நாங்களும் யோசித்தது எங்கேயாவது மாறி கீறி இறங்கிடுவோமாண்டு. ஆனால் சரியான இடத்துல இறங்க போகிறோம். இறங்கிட்டோம். இங்கே கோயம்புத்தூர் சிஎம்பிடி என்ற அந்த பஸ் ஸ்டாண்டுக்கு பக்கத்துலேயே இறங்கியிருக்கிறோம். நல்ல இலகுவாக இருக்குது. நாங்களும் லேட்டாக நினச்சினாங்க. ஆனால் எங்களுக்கு பஸ்ஸுக்கு போகிறதுக்கு இன்னும் 2 மணி நேரம் இருக்குது. இருந்தாலும் வேலைக்கு வந்தால் நல்ல மட்டும் பார்த்துனாங்க. ஆனால் அதையும் கூட வேலைக்கே வந்துட்டோம். இது தெரிஞ்சால் நாங்கள் முன்னுக்கே நின்றுப்போம். அது இன்னும் எவ்வளோ நேரம் கிடையாது. சரி, போய் கோயம்புத்தூரை பார்ப்போமா? அது கோயம்பேடு மார்க்கெட். அதான் கோயம்பேடு பஸ் ஸ்டாண்ட். இதில் அந்த உடனே அந்த பாட்டு தான், கோயம்பேடு மார்க்கெட்டில் வந்து பாருடி நான் கோணி மூட்டை தூக்குறவன் ஆனால் என்னடி. அந்த மாதிரி நாங்கள் இதுலேயே ரெஸ்ட் எடுக்கலாம். வெளியில் போனாங்க மால் பார்த்து நிற்கலாம். ஒரு அசைவு இல்லை, ஒரு அலுங்கல் இல்லை, குலுங்கல் இல்லை, அவ்வளோ வேசி என்ன அதான் இப்படியான இதில் வந்து எங்கட இப்படியான இதில் வந்து எங்கட ஊரில் செய்யுங்கப்பா, செய்யுங்க. உண்மையிலேயே நல்ல விஷயங்கள். சரி, அப்படியே இதில் ஸ்கேன் பண்ணி நம்மண்டா. சரி, வெளியேறலாம். அடுத்த ரயில் 6 நிமிடங்களில் 2ஆம் நடைமேடையை வந்தடையும். என்ன ஸ்கேன் ஆகலையா? ப்ளீஸ் ட்ராவல் கார்டு இல்லை, இது ட்ராவல் கார்டு மட்டும். என்ன சம்பவம் பண்ணால் நாங்கள் கோயம்பேடுக்கு எடுத்துனாங்க. ஆனால் கோயம்பேடுலாம் இறங்கியிருக்கோம். அடுத்த ஸ்டேஷனில் இறங்கினாங்க. அப்போ நாங்கள் எங்கள்கிட்ட ஸ்கேனுக்கு தந்தது வந்து ஒர்க் ஆகலை. நாங்கள் உடனே ஷாக் ஆகிட்டோம், இது நடக்க போதா, ஃபைனை போட போகிறாங்கன்னு. ஆனால் ஒன்றுமே இல்லை. எல்லா அதிகாரிகளும் அதான் ஃப்ரெண்ட்லியாக தாங்க ரெண்டு பார்த்துட்டு இன்னொரு ஸ்கேன் தந்தால் அது ஸ்கேன் ஆகலை. அப்புறம் கேட்டை ஓப்பன் பண்ணி விட்டவா. நல்லா இருக்குது. மெட்ரோ வந்து உண்மையிலே யூஸ்ஃபுல்லாக இருக்குது எங்களுக்கு. மொழி முக்கியமான மொழி. தமிழில் கதைக்கிறோம், தமிழில் நாங்கள் கேட்கக்கூடிய மாதிரி இருக்குது. அப்போ எந்த வித பதட்டம் பிரச்சனையுமே இல்லை. இதே வேறு மொழின்றே கஷ்டம். இப்போ இது எங்கே யாழ்ப்பாணத்தில் நினைக்கிறேன் தான். இங்கே கோயம்பேடு பஸ் ஸ்டாண்டுக்கு வந்துக்கிற மாதிரிங்க. இங்கே ஃபுல்லாக கணக்கு அந்த எலக்ட்ரிக்கில் ஓடுற பஸ்ஸஸ் கணக்கு இருக்குது. இந்த பஸ் ஸ்டாண்ட் படத்தெலாம் பார்த்துக்கிறேன், இப்போ தான் நேராக பார்க்குறோம். மக்களே, என்ன சம்பவம்ண்டா, இடையில் ஒரு சம்பவம் நடந்தது. இப்படியோ நடந்து வந்து நாங்கள் கோயம்பேடு சிஎம்பிடி சென்ட்ரல் பஸ் ஸ்டாண்டில் இறங்கினாங்க. ஆனால் அதிலேருந்து நாங்கள் பஸ்ஸோட போட இடம் 1 கிலோமீட்டர் கூட நடந்து வந்த நான் இந்த டிராஃபிக், இந்த சத்தங்கள், இந்த கோணுகள், இந்த இதெல்லாம் அடிக்க எனக்கு தலைகள் அப்படியோ ஏதோ செய்து தலை சுற்றுற மாதிரி வந்துட்டு ஒரு இடத்துல அப்படியோ பேக்கையும் போட்டுட்டு அப்படியோ இருந்துட்டேன். ஒரு கொஞ்ச நேரத்துக்கு நெஞ்சு படபடத்து தலை சுற்றுற மாதிரி இருந்தது. அப்புறம் தண்ணியெல்லாம் எடுத்து மூமெல்லாம் கழுவின அப்புறம் தான் ஓகேயாக இருந்தது. அப்படியோ வந்து கொண்டு இருந்தால் தலை சுற்றி விழுந்திருப்பேன். ஏதோ தப்பிச்சிட்டேன். சரியான க்ரௌட். எப்படா இதை விட்டு போகமாட்ட மாதிரி இருக்குது. என்னென்னு தான் சமாளிக்கிறதா சென்னையிலேருந்து தெரியலை. அவ்வளோ டிராஃபிக் எங்கே வரேன். சரி, நாங்கள் போக வேண்டிய பஸ் வந்துட்டு இங்கே தான். இரவு வழிக்கிட்ட வந்து விடிய தான் போய் சேரும். கிட்டத்தட்ட 5:30க்கு வந்து பஸ் போய் சேரும். இதோட என்ன சம்பவம்னா, இந்த பஸ் வந்து ஸ்லீப்பர் பஸ். நாங்கள் வந்து படுத்து கொண்டு போகலாம். எங்களோட ஊரில் இப்படி பஸ்ஸுகள் இல்லை, காண கிடைக்கல. இந்தியாவில் வந்து தமிழ்நாட்டில் முதல் முறையாக ஸ்லீப்பர் பஸ்ஸில் போக போகிறோம்.
இருந்து கொண்டு போகிறேன் முதல் முறை படுத்து கொண்டு போக போகிறோம் பஸ்ஸில். பஸ் எப்படி அந்த அனுபவம் என்ன மாதிரி இருக்குது பார்ப்போம். சரி, இதுதான் நம்ம பஸ். இந்த சரி நேர் இதில் எல்லாத்தையும் வெளுத்திட்டு போகிறான். ஷாஜா இங்கே பாருங்க, கால் சீட்டே இல்லை மக்களே, ஃபுல்லாக வந்து பெட் தான் மக்களே. டேய் இதில் இந்த வீடியோஸ் கணக்கு பார்த்துக்கிறேன். கப்புள்ஸ் வந்தால் இதுகளுக்கு நல்லா இருக்கும். இதில் வந்து ப்ளக் இருக்கு, மற்றது இஞ்சால கேட்டுன்னு இருக்கு. இந்த மேலே ப்ளக் பாயிண்ட் வட்டமாக கிடக்கா, வட்டம் தான் அடிச்சுக்கிறாங்க. இங்கே ஃபுல்லாகவே வந்து கணக்கு வட்டம் தான் யூஸ் பண்ணுறாங்க. இங்கால சிங்கிள்ஸ் பெட் போட்டிருக்கு, இங்கால டபுள். இதுதான் எங்களுக்கு மக்களே. இந்த மாதிரி ஒரு பஸ்ஸை செய்யுங்கடா. நானும் இதை தான் எதிர்பார்த்தேன். நடந்து தெரிஞ்ச இதுக்கு படுக்கணுமெண்டு நான் இஞ்சாலையே படுக்கிறேன், கடையிலேயே படுக்கிறேன். உங்களுக்கு நல்லதான். ஆனால் என்னண்டா வாஷ்ரூம் இருக்கட்டும், இது பார்த்துறாங்க. வாஷ்ரூம் இருக்கட்டும் பார்க்கணும். இப்படி ஒரு பஸ்ஸை முதல் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறோம். இலங்கையில் இருக்க பார்த்தேன் நான். ஃபுல்லாகவே வந்து பெட் தான், பஸ் ஃபுல்லாகவே வந்து பெட் தான். என்ன ஸ்லீப்பர் பஸ் இதுதான். 36 சீட் மட்டும்தான். 36 சீட்டில் 36 பெட்டு. என்ன சொல்லுது இதுக்கு உன்னோட இருக்கிறவ இது காரோட டபுள் பண்ணணும். நீ யோசிக்கிறியாகும் இப்படி ஒரு பஸ் யாழ்ப்பாணம் கொழும்புக்கு விட்டால் நல்லா இருக்கு வேண்டு. அப்புறம் பஸ் துள்ளி கொண்டே இருக்கு வேடா. உள்ளே வந்துட்டோம். உள்ளே என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இதில் மேலே ஏசி இருக்கு. இதில் ஏசி வரும், அட்ஜஸ்ட் பண்ணி கொள்ளலாம். அதோட இதில் ப்ளக் இருக்குது, அது சார்ஜ் போடலாம். இதில் லைட்டும் இருக்குது, லைட் தேவைன்னா லைட் போட்டுக்கொள்ளலாம். இருக்கிற கலப்புக்கு ஒரு நெத்திரி ஒன்று அடிக்கத்தான். சரி சரி, இடையில் ஒரு இடத்துல வந்து நிப்பாட்டி இருக்கணும். கிட்டத்தட்ட கொழும்பு போகிற மாதிரி தான் சாப்பாட்டுக்கு, வாஷ்ரூமுக்கு. அப்பா நல்ல நித்திரை. ஸ்லீப்பர் பஸ்ன்றபடியா வந்து நடந்துருந்த கலப்புக்கு நல்ல இதில் வந்து ஏதாவது டீ குடிக்கணும்னா குடிக்கலாம். எல்லா பஸ்ஸுமே வந்து இந்த இடத்துல நிப்பாட்டிட்டு தான் போகுது. இதில் வந்து ஸ்நாக்ஸ் என்ன எவ்வளோ இடம்? எவ்வளோ? 10 ரூபா. நான் இங்கே 20 ரூபா விற்கிறாங்க. 10 ரூபா 20 ரூபா அப்படி அவ்வளோதான். 10 ரூபா தான் அடித்த விலை. பார்த்தேன். அப்புறம் மெட்டாலிக் பில் பார்த்தேன். அவன் என்ன ஜூஸ் போட்டுட்டு 3 ஸ்நாக்ஸ் பார்த்தீங்கன்னா 170 ரூபா. அப்போ இது அது நிப்பாட்ட வளமாக தானே நிப்பாட்ட இடத்துல இது 10 ரூபா அடிச்சிருக்கு, 20 ரூபா விற்றவையா எவ்வளோ வேண்டியிருக்கோம். கேக்கு ஒரு அலைச்சலும் இல்லை, இதுவும் இல்லை. உடம்பு பெயின் இல்லாமல் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக போயிடுச்சு. இதே அங்கேண்டா சீட்டில் இருந்தால் அப்படின்னு நேரம் ஏதாவது இதாகும். இப்படி பஸ்ஸும் இருந்தால் நல்லா சிப்ஸு காரம் மாதிரி கொரியன் ஸ்டைல். சாப்பிட்டு படுத்தா கண்ணை மூடினா வெங்கடேசன் நான் வந்து ஏற்றுவேன். கடைசியாக நாங்கள் வந்து இறங்கிட்டோம் இங்கே அவினாசி பைபாஸ். அண்ணா வணக்கம், குட் மார்னிங். அண்ணா கனகத்திரம் கோல் அடித்தவர், நாங்கள் அதை நித்திர வந்துட்டோம். இப்போ இதில் இருந்து வந்து அண்ணாவோட நாங்கள் போகிறோம். சென்னையை விட நல்ல கூடாக இருக்குது. அண்ணா தான் வெங்கடேசன் தான், இதனால தான் நாங்கள் கூடுதலாக இங்கே வந்தாங்க. இதில் வந்ததே தெரியலண்ணா. அப்பா நல்ல இதாக இருந்தது ஸ்லீப்பர் பஸ்.
கடைசியாக வந்து வெங்கடேஷனா வந்து சந்திச்சிட்டோம். சென்னையில் ஆள் வாரண்டவர் அவர் கொஞ்சம் உடம்பு சரியில்லாமல் போயிட்டு சென்னையை விட இந்த இடத்துக்கு வந்த உடனே சரியாக ஒரு குளிதாக இருக்கு என்ன ஓகே இல்லாமல் இதில் ஒரு கொஃபி ஒன்று அடிச்சுனாங்க சும்மா அந்த மாதிரி இருந்தது விடியவே. அதோட இங்கே இன்னும் ஒரு விஷயம் கவனிச்சுனாங்க நேற்று வரைக்க இங்கே கூடுதலாக பெட்ரோல் செட்டோட வந்து எல்பிஜி கேஸ் நிரப்புற நிலையங்களும் இருக்குது. இது வந்து பெட்ரோல் செட், ஆனால் இதே மாதிரி பெட்ரோல் செட் மாதிரியே இருக்கும் எல்பிஜி கேஸ் நிரப்புற நிலையங்களும். திருப்பூருக்கு முதலாவது காலை இதே வந்து நல்ல இதாக இருக்குது. நேற்று நான் இரவு சொல்லி கொண்டு வந்தேன். நேற்று ஒரு இடத்துல நடந்த வரைக்கும் தலை சுத்துற மாதிரி வந்துட்டதா எல்லா இடம் டிராஃபிக்கு சக் சக்குன்னு அடிக்க ஒரு மாதிரி ஆயிட்டு பஸ் ஏறதுக்கு முன்னோம். அப்போ எப்படா ஒரு ஊர் பக்கமாக போவோம்ன்ற மாதிரி இருந்தது. ஆனால் திருப்பூரும் வந்து நகரம்தான், அந்த டிராஃபிக்கான இடத்துல இல்லாமல் நாங்கள் கொஞ்சம் அவுட்டரில் போட விட்டாட்டு நல்லா இருக்க வேண்டும். அதோட திருப்பூர் என்று சொல்லிக்க வந்து இண்டஸ்ட்ரியல் ஸ்டேட் என்று சொன்னவன் இப்போ அண்ணாட்ட இல்லை இப்போ இன்னொரு ஆக்கள்கிட்ட வரைக்கும் நாங்கள் போகிறோம்டோ அது இண்டஸ்ட்ரியல் ஸ்டேட்டுன்னு சொன்னவன். இங்கே ஃபுல்லாகவே வந்து எக்கச்சக்க ஃபேக்ட்ரிஸ் எல்லாமே இருக்குது. எங்களுக்கு சந்தர்ப்பம் கிடைச்சா நாங்களும் போய் பார்ப்போம். அதோட அண்ணா வந்து முக்கிய பங்கு. நாங்கள் இங்கே இந்தியா வர பயணத்துக்கு இங்கே ஒரு அட்ரஸ் ஃபோன் நம்பர் கேட்டதுலேருந்து சகலதுக்குமே வந்து அண்ணாண்டை தான் தயக்கம் இல்லாமல் கேட்க கொடுங்க எங்கள்கிட்டயே கொடுங்கன்னு சொன்னார். சரி ஒரு விஷயங்களை பார்ப்போம். என்ன மற்றது அண்ணாக்கு முக்கியமாக சொல்ல போனால் அண்ணாக்கு எங்களுடைய தமிழ் பற்றுன்றது வந்து மிகவும் அதிகம். யாழ்ப்பாணத்துக்கு வந்திருந்தவர் இப்போ கொஞ்ச காலத்துக்கு முன்னே வந்திருந்த நேரம் ஒரு இடங்களை அவர் வந்து வீடியோஸில் பார்த்து என்னென்னு சொல்கிற வீடியோஸில் பார்த்துன்றத தவிர கணக்கு தெரிஞ்ச இடங்கள் ஒரு இடங்கள் போய் பார்த்து நாங்கள் அதில் எங்களுடைய காணொலி தொடர்ந்து பார்க்குறாங்களுக்கு அது தெரிஞ்சிருக்கும். நாங்கள் திருப்பூரில் தங்க வேண்டிய இடத்துக்கு வந்துட்டோம். இனி போயிட்டு ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு இங்கே இருக்கிற விஷயங்களை ஒன்றா வந்து பார்ப்போம். அதோட இப்போ தான் உடம்பு வந்து படிஞ்சு கொண்டு வருது. இன்றைக்கு காலை கொஞ்சம் ஓகேயாக இருக்குது. நேற்று காலை இன்னுமே டல்லாக இருந்தது. சரி இனி போக சரிக்க விடுறான். ஏன்னா கூடுதலாக இங்கே எக்கச்சக்க ஸ்டெப்ஸ் இடங்கள் வந்து கூட வேண்டிய வந்து அப்படி நடந்து கொண்டே இருக்கிறோம். சரி நாங்கள் தங்க போகிற இடம் இதுதான். நல்ல ரூம் உண்டு, ஏசி இருக்குது, ஃபேன் இருக்குது, பெரிய ட்ரிபிள் பெட் இருக்குது. இன்னும் ஒரு கொஞ்ச நாளைக்கு இங்கே தான் என்ன அங்கே சென்னையில் எடுத்த ரூம் கூட சின்ன இப்போ இது 1.5 வருஷம் தான் வரும். இது வந்து நல்ல பெரிய ரூம். இப்படியோ திருப்பூரில் என்னென்ன விஷயங்கள் பார்க்குறோம்ன்றதை தொடர்ந்து பாருங்கள். எங்களுடைய சேனலுக்கு வந்து யாராவது புதுசாக வந்தால் மறக்காம வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. அப்போ தான் நாங்கள் போட போகிறோம் அடுத்தடுத்த காணொலிகள் வந்து உங்களுக்கு வந்து கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். நீங்கள் எவ்வளோ எதிர்பார்ப்போடு பார்த்துக்கிறீங்களோ நாங்களும் அதே எதிர்பார்ப்போடு தான் இந்த இடத்துல நிற்கிறோம். தொடர்ந்து காத்துருங்க.